வணக்கம். தோசை பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். சுவையான ரசம் மலாய் பண்ணுறது பார்க்க போகிறோம். ரசம் மலாய் அப்படின்றது வந்து மலாய் அப்படின்னா பாலை வந்து நல்லா சுண்ட வச்சு அதில் சர்க்கரையை போடும்போது அப்படியே ஒரு அருமையான ஒரு பக்குவத்தில் இருக்கும். அந்த பக்குவமான பாலில் ரசகுல்லாக்களை செய்து அதுக்குள்ளார அந்த பால்லையே ஊறும்பொழுது அந்த பாலின் இனிப்பை வந்து இந்த ரசகுல்லா எடுத்துக்கிட்டு ரொம்ப சுவையாக இருக்குங்க. இதை நல்லா குளிர்சாதன பெட்டியில் வச்சு அப்படியே ஜில்லுன்னு சாப்பிட்டிங்கன்னா வெயிலுக்கும் இதமாக இருக்கும், வயிற்றுக்கும் இதமாக இருக்கும். வாங்க சுவையான ரசமலாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 லிட்டர் பால், 200 கிராம் சர்க்கரை, 25 கிராம் எலுமிச்சை சாறு அல்லது ஒரு எலுமிச்சை பழத்தின் சாறு, சிறிதளவு பிஸ்தா பருப்புகள், அரை தேக்கரண்டி ஏலக்காய் பொடி. இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பாலை திரைய வச்சு அதுலேருந்து அந்த பன்னீரை எடுத்து பன்னீர்னால் ரசகுல்லாக்கள் தயார் பண்ண போகிறோம். தயார் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம வந்து அந்த ரசமலாயில் போட போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி அந்த பாத்திரத்தில் இந்த பாலை ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு சிறிதளவு 1/4 டம்ளர் அளவுக்கு கொஞ்சோண்டு தண்ணி அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும், இந்த பால் அடியில் படிந்து அதனால் அடி பிடிச்சிக்காமல் இந்த தண்ணி அதை காப்பாற்றும். இப்போ நம்ம பாலை திரைய வைக்கலாம். நம்மளுடைய பால் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்கிற எலுமிச்சை சாறு கூட அரை டம்ளர் அளவுக்கு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கிட்டு அப்போது இதனுடைய தன்மையை நம்ம குறைச்சிடுவோம். அப்படி குறைச்சிட்டு அதுக்கப்புறமா அதை என்ன பண்ணுவோம்னா பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும்பொழுது அது நல்லா தெரிஞ்சு வரும். இங்கே பார்த்தீங்களா நம்மளுடைய பால் வந்து நல்லா தரைய ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்களா, இது ரொம்ப நேரம் இதுக்கு மேலே அடுப்பில் இருக்கக்கூடாது. இந்த பக்குவத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா டக்குனு அடுப்புலேருந்து எடுத்து நல்ல குளிர்ந்த நீரில் இதை அலசி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு சல்லடை துணியை போட்டிருக்கேன், அதில் இதை வடிகட்டி எடுக்க போகிறேன். இந்த பன்னீர் வந்து ரொம்ப கெட்டியாக ஆகக்கூடாது, அதனால தான் நம்ம உடனே இதை குளிர்ந்த தண்ணியில் உபயோகப்படுத்துகிறோம். இந்த தண்ணி வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தண்ணி வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. நிறைய விஷயங்கள் சப்பாத்தி மாவு செய்கிறது, முடி அலசறது, இப்படி பல விஷயங்களுக்கு இதை உபயோகப்படுத்திக்கலாம். முதல்ல இது ரொம்ப சூடாக இருந்தது, அதனால் என்னால் என்னோடய கைகளை வச்சு ஒன்றும் பண்ண முடியல. இப்போது நல்ல குளிர்ந்த தண்ணியில் போக ஆரம்பிக்க நல்லா அதனுடைய சூடு தன்மை போயிடுச்சு, குளிர்ந்துடுச்சு. இப்போ என்னால் என்ன பண்ண முடியுதுன்னா நல்லா இப்படி அமுக்கி கொடுக்க முடியுது. அமுக்கி கொடுக்கும்பொழுது என்ன ஆகும்னா கட்டியான பன்னீர் உருவாகாமல் மிருதுவான பன்னீர் இப்போ நம்மளுக்கு உருவாயிடும். இப்போ இது தயாராகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை அரை மணி நேரத்துக்கு இப்படி கட்டி வச்சுருந்துட்டு அப்புறம் எடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம மலாய் அல்லது இந்த ரப்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மலாய் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு மிக நல்ல ஒரு பெரிய வாணலி, அடிகனமான ஒரு வாணலி அல்லது ஒட்டாத தன்மையுடைய ஒரு வாணலி உபயோகப்படுத்தினீங்கன்னா என்ன ஆகும்னா நீங்கள் அடிக்கடி வந்து இந்த கிளறி விட்டுட்டு இருக்கிற கஷ்டத்துலேருந்து நம்மளுக்கு ஒரு சின்ன வீடியோ கிடைக்கும். அதனால் இந்த பாத்திரத்தை உபயோகப்படுத்தினீங்கன்னா பால் ஒட்டிக்காது. அடியில் சிறு தீயில் ஒரு 15 நிமிஷத்துக்கு வைக்க பால் என்ன ஆகும், நல்லா சூடாகி அப்படியே அதோடைய சுண்டி வர ஆரம்பிக்கும். அப்படி சுண்டும் பொழுது நம்ம கடைசியாக சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை சிறு தீயில் 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு வச்சிடலாம். இதை அப்பப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கலாம். அப்புறம் இது மேலே படிகிற ஏடு இருக்குது இல்லைங்களா, அதை வந்து மெதுவாக இப்படி எடுத்து விட்டு திரும்பவும் அந்த பால்லையே விட்டுடலாம். விடும்போது நல்லா அது ஒரு தனி சுவையை கொடுக்கும். அதனால் நம்ம அதையும் அதுக்குள்ளேயே விட்டுடலாம். அந்த ஏடை எடுத்து விட்டிங்கன்னா தான் திரும்பவும் ஏடு உருவாகும். அதனால் இப்படி ஏடு எடுத்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நம்மளோட ரப்டி தயாராகிட்டே இருக்குது. அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ரசகுல்லாக்களை தயார் பண்ணலாம். ரசகுல்லா தயார் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், வெந்நீர் கொதிக்கணும். நல்லா கொதிக்கிற தண்ணியில் தான் நம்ம இந்த பால் பன்னீரை வந்து ரசகுல்லாவாக தயார் பண்ணி போட போகிறோம். அதுக்கு சுமார் 1 லிட்டர் அளவுக்கு கொதிக்கிற தண்ணீரில் ஒரு 4 தேக்கரண்டி சர்க்கரையை போட்டு கலந்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும்.
அதுக்குள்ளே நம்ம பன்னீர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பன்னீரை பார்த்தீங்களா, இது குளிர்ந்த தண்ணியில் கழுவுறது மற்றும் அப்படியே நல்லா அழுத்தி அங்கேயே அந்த தண்ணியிலே பிசைஞ்சிட்டிங்கன்னா அது கட்டியாகாமல் தடுத்துடலாம். திரும்பவும் இதை இப்படி நல்லா மசிச்சு பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இது நம்ம அழுத்தம் கொடுத்து கட்டிகள் இல்லாமல் பிசையும் பொழுது என்ன ஆகுதுன்னா நல்லா அருமையாக சப்பாத்தி மாவு பதத்தில் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா உருண்டு திரண்டு அழகாக வருது. கையில் இப்படி எடுக்கிறதுக்கு பாருங்கள் ஒட்டாமல் ரொம்ப அழகாக வருது. இப்போ இதை நம்ம சிறு சிறு வட்ட வடிவத்துக்கு தட்டி இந்த தண்ணீரில் கொதிக்கிற தண்ணீரில் போட்டு எடுக்கலாம். இப்போ ஒரு மிதமான பந்து உருண்டை அளவு எடுத்துக்கோங்க. இதை நல்லா இப்படி தட்டி கொடுத்து கொதிக்கிற தண்ணிக்குள்ளே போட்டுடலாம். இப்போ நம்ம ரசகுல்லாக்குள்ளே இதுக்குள்ளார போட்டுட்டோம். கொதிக்கிற தண்ணீர்லேயே நல்ல சூட்லேயே இருக்கட்டும். இந்த தண்ணீர் நல்லா கொதிக்கிற தண்ணீர்லேயே சரியாக 10 நிமிஷத்துக்கு அல்லது 5லேருந்து 10 நிமிஷம் நீங்கள் அதோட இதை பார்த்துக்கணும். அது அளவில் பெருசாகும், நல்லா வெந்த ஒரு மிருதுத்தன்மை வந்துடும். அதனால் ஒரு 10 நிமிஷத்துக்கு இது கொதிக்கிற மாதிரி மூடி வச்சிடலாம். இங்கே பார்த்தீங்களா பாலேடு அங்கங்கே அழகாக பாலுக்கு மேலே மிதந்துட்டுருக்கு. பாலின் அளவு வந்து கெட்டியாகி குறைந்திருக்கு. இப்போ நம்ம சர்க்கரை இது கூட சேர்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்களா ரொம்ப அருமையாக சர்க்கரையும் பாலும் சேர்ந்து கொதித்து ஒரு நல்ல ஒரு பக்குவத்தில் இருக்கும்பொழுது நம்மளுக்கு தயாராக இருக்கிற ரசகுல்லாக்களை எடுத்து இதில் போட்டுட்டு ரசமலாயை மாற்றிடுவோம். நம்மளுடைய ரசகுல்லாக்களை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக நல்ல அளவில் 2 மடங்காக வந்து அப்படியே பெருகி 2 மடங்காக ரெட்டிப்பாயிடுச்சு. இப்போ நம்ம இதை மெதுவாக எடுக்கணும். மெதுவாக எடுத்து நம்மளுடைய ரப்படிக்குள்ளே சேர்த்துடலாம். நான் லேசாக ஒரு அழுத்தம் கொடுத்து இதில் இருக்கிற அதிகப்படியான நீரை வெளியேற்றிடலாம். ரப்படி தயாராகிடுச்சு. இப்போ நம்ம ஏலக்காய் தூளை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் அடுப்பை அணைச்சிட்டேன். சூடாக இருக்கும் பொழுதே நம்ம இந்த ரசகுல்லாக்குள்ளே இதுக்குள்ளே சேர்த்துடலாம். இப்போ நம்மளோடைய ரசமலாய்கள் வந்து ரொம்ப அருமையாக தயாராகிட்டே இருக்குது. சூடான ரப்படியில் பாலில் போட்டிருக்கோம். நம்ம இப்போது என்ன ஆகும்னா மெதுவாக அது ஊறி 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 அந்த பாலையும் சர்க்கரையும் தனக்குள்ளே இழுத்துக்கிட்டு அப்படியே ஒரு மெத்தென்ற ஒரு சுவைக்கு அது வந்துடும். அதுக்கு ஒரு 20 நிமிஷம் 15லேருந்து 20 நிமிஷம் ஆகும். இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிட்டோம். அதனால் அதே பாத்திரத்தில் மூடி ஒரு 20 நிமிஷத்துக்கு அதை வச்சுடுங்க. முழுசாக அது ஊறினதுக்கப்புறமா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பரிமாறலாம். என்ன நண்பர்களே, இந்த சுவையான ரசமலாய் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க இல்லையா? இந்த ரசமலாய் உண்மையிலேயே சுலபமாகவும் இருந்தது இல்லைங்களா? இதனுடைய வழிகளை சிறு சிறு முறைகளை நீங்கள் பின்பற்றினீங்கன்னா எந்த தவறுதல்களுமே இல்லாமல் உங்களுக்கு நல்லதொரு ரசமலாய் கிடைக்கும். அதாவது பன்னீர் செய்யும் பொழுது அதை நல்லா குளிர்ந்த நீரில் கழுவுறது மற்றும் சரியாக பிசைந்து கொடுப்பது. அப்புறம் நீங்கள் அதை செய்துட்டு கொதிக்கிற தண்ணியில் தான் 10 நிமிஷத்துக்கு போடணும் அந்த ரசகுல்லாக்கில். அப்போ தான் என்ன ஆகும்னா அது உடையாமல் ரொம்ப சுவையாக வரும். பாலில் போடும்போது பாலின் சுவை சர்க்கரையின் சுவையும் இழுத்துக்கொள்ளும். ரொம்ப அருமையான இந்த ரசமலாயை செய்து பார்த்து உங்கள் கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கங்க. தோசை பீட்சா என்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை பீட்சாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் முற்றிலும் இலவசம். மற்றும் உங்களுடைய பிரிண்டபிள் ரெசிபீஸ்க்கு dosaatpizza.com விஜயம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.